ஹாய் கைஸ், வெல்கம் டு சுகன்யா வேல் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம திருச்சி மக்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த மைசூர் பேலஸ் எக்ஸிபிஷன் நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ செட்டப்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, லைட் செட்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா, ஜான் வெஸ்ட்ரி ஸ்கூலில் தான் போட்டிருக்காங்க, எப்போதும் போகிற இடத்துல. ஸோ மறக்காமல் இந்த கோடை விடுமுறையோட உங்கள் கிட்ஸோட கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பேலஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், ப்ளஸ் என்னென்ன கேம்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ பேலஸ்க்குள்ள என்ட்ரானமே ஒரு கதவு ஒன்று இருக்கும், ஆனால் அந்த கதவை திறந்துட்டு போக முடியாது. சைடில் வந்து ஒரு பாத்து இருக்குது. ஸோ அந்த பாத்து வழியாக நம்ம போனதுக்கப்புறம் பேலஸ்க்குள்ளே என்டர் ஆகலாம். ஸோ பேலஸ்க்குள்ளே என்டர் ஆனியும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேர், போனோன்னுமே ஒரு சேர் இருக்குது. ஸோ அந்த சேரில் உட்காந்து நம்மளும் ராஜா மாதிரி சும்மா ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேலஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ராஜா, ராணி, மந்திரி, சீடர்கள்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கட்டப்பா கூட இருக்கார். ஸோ கட்டப்பா எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். சைடில் வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயே நின்று நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுக்கலாம். ஸோ கேம்ஸ்லாம் இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, நம்ம எப்போதும் பார்க்குறது கொலாம்பஸ், ராட்னம் இது எல்லாமே இருக்குது. பலூன் ஷூட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த பந்து போயிட்டு விழுந்துறது, கப்பு அடிக்கிறது, ஸோ இது மாதிரி இருக்குது. ஹாரர் ஹவுஸ் கூட இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் நாளே போனனால எல்லாமே பாதி கடைங்க வந்து ஓப்பன் பண்ணல, ஒரு 5-6 கடை அது மாதிரி தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ நீங்கள் எடுத்தோன்னே போனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கூட போய் பார்க்கலாம். ஒரு 5-6 கடைங்க தான் இருந்தது. அதுக்கப்புறம் 360 கேமரா இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு பே பண்ணணுமா என்னன்னு தெரியல. ஸோ சின்ன குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு நிறைய ரைடெலாம் இருக்குது. ட்ரெயின் ரைடு, இந்த காரில் போகிறது, ஸோ இது மாதிரிலாம் இருந்துச்சு. வெளியில் அது பேலஸ்க்கு முன்னாடி என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே கேமல்லாம் இருந்துச்சு. அதில் கூட நம்ம ரைட் போடலான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து போகல, அங்கே நின்றுட்டு இருந்துச்சு கேமல்லாம். ஸோ நீங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஃபோட்டோ பூத் என்னென்ன இருந்துச்சு, ஃபேன்சி ஐட்டம்ஸ், பொருட்காட்சி பொருள்லாம் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ ஸ்டே டியூன், பாய்.